சித்தர் வழிபாட்டில் அஷ்டமா சித்திகள் எல்லா ஞானத்தை பெற்ற பிறகும் மெக்காவுக்கு போய் அங்கே போய் அவருடைய தன்னுடைய மதத்தை மாற்றி முஸ்லீமாக மாறினாருங்கிற இவருக்கு தனி கோயில்கள் இருந்திருக்கு. தனி கோயிலில் மதுரையில் இருக்குது. அதே போல் இவர் தனி கோயிலை விட ஜீவசமாதி வழிபாடு தான் இங்கே சிறப்பாக இருக்கும். அழகர் கோயில் ஜீவசமாதி வழிபாடு இருக்குது. அதனால் நீங்கள் அழகர் கோயில் உள்ள ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்ட சித்தர்னா இவர் தான். ஏன்னா இப்போ ஸ்ரீ ரங்கநாதருமே ஒரு முஸ்லீம் பெண்ணுக்காக தன்னுடைய கயிறு கட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுவார். அதே போல் தான் ஸ்ரீ ராமதேவரும் அந்த தன்மைக்குரியவர், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு தன்மை உடையவராக இருந்திருக்கிறார். அதனால் இந்த மதம் தாண்டிய ஒரு சித்தர் வழிபாடுனா இந்த சித்தர்களுக்கு வழிபாடு பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோவில் எல்லா பக்கமும் சந்தனம் குங்குமம் வைக்கும்போது நீங்கள் கண்ணை உற்று நோக்கியே ஒவ்வொரு சந்தன குங்குமம் வைக்கணும். அவர் கண்ணை பார்த்துட்டு தான் அடுத்து சந்தன குங்குமம் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பக்கத்தில் சூரியகாந்தி பூவுடன் நீங்கள் வழிபாடு பண்ணுவது. பொதுவாக சித்தர்களுடைய குடும்பமே நம்மளுக்கு வெளியே தெரியாது. மாயைக்குள் இருப்பது போல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு சித்தர்கள் வாழ்க்கைகளும் வாழ்க்கை முறைகளும் இருக்கும். ஆனால் அவங்களுக்குலாம் திருமணம் கண்டிப்பாக ஆயிருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மேம், இன்றைய நிகழ்ச்சியில சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான சித்தர் வழிபாடு பண்ணணும், அதை முறையா நம்ம எப்படி பண்ணலாம், வீட்டுல இருந்து வழிபட வேண்டிய முறைகள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க மேம். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து வழிபட வேண்டியது ராமதேவர் சித்தர் வழிபாடு தான். இவர் பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்திகளையும் உள்ளடக்கியவர் அப்படிம்பாங்க. அஷ்டமா சித்திகள் சிறு வயதிலே அவருக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் லிங்கேஸ்வர் கோயில் லிங்கத்தை வந்து விஸ்வநாதர்கிட்ட இருந்து வாங்கின மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால தான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து விஸ்வநாதருடைய முழு அனுகிரகம் பெற்ற ஸ்ரீ ராமதேவர் தான் சித்தராக இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம நினைப்போம் இல்லையா, எல்லா சூரிய பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர். மதமும் தெரியாது, இனமும் தெரியாது, எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பொது எண்ணம் உடையவர் அப்படிங்கிறதுனால இவரும் அதே போல் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற தன்மை உடையவராக இருந்திருக்காரு. அதே சமயம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாட்டில் அஷ்டமா சித்திகள் எல்லா ஞானத்தை பெற்ற பிறகும் மெக்காவுக்கு போய் அங்கே போய் அவருடைய தன்னுடைய மதத்தை மாற்றி முஸ்லீமாக மாறினாருங்கிற ஒரு கதையும் உண்டு. ஏன்னா அவர் எல்லா மதத்தையும் ஆய்வு செய்த ஒரு இடம். அவர் அதாவது முஸ்லீமா மாறினார் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த முஸ்லீமுடைய காரகத்துவத்தை எடுக்கிறத விட மெக்காவுக்கு போனா அந்த மெக்காவில் உள்ள இருக்கிறதுமே லிங்கம் தான். அந்த லிங்கத்தை தான் அவர் வந்து ஆட்கொண்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய தன்மையை பிரபலப்படுத்துற தன்மையாக அந்த ராமதேவர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமானது. இவர் வந்து பூர நட்சத்திரத்தில் மாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவர் கண்ணால் எதை பார்த்தாலும் அது ஆக்டிவேட் ஆகக்கூடிய தன்மை உடையவராக இருந்திருக்கிறாரு. அதனால் இவர் கண்ணில் வந்து அவ்வளோ பவர் இருந்தது அப்படிங்கிறது. அதனால இவர் வழிபாட்டில் வந்து நீங்க கண்ணை உற்று நோக்குவதில் சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவருக்கு தனி கோயில்கள் இருந்திருக்கு. தனி கோயில்ல மதுரையில இருக்குது. அதே போல் இவர் தனி கோயிலை விட ஜீவசமாதி வழிபாடு தான் இங்க சிறப்பாக இருக்கும். அழகர் கோயில் ஜீவசமாதி வழிபாடு இருக்குது. அதனால நீங்க அழகர் கோயில் உள்ள ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு அழகரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா இருக்கும். இங்க வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்ட சித்தர்னா இவர் தான். ஏன்னா இப்ப ஸ்ரீ ரங்கநாதருமே ஒரு முஸ்லிம் பெண்ணுக்காக தன்னுடைய கயிறு கட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுவார். அதே போல் தான் ஸ்ரீ ராமதேவரும் அந்த தன்மைக்குரியவர், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு தன்மை உடையவராக இருந்திருக்கிறார்.
இருக்கிறாரு. அதனால இந்த மதம் தாண்டிய ஒரு சித்தர் வழிபாடுனா இவர் ராமதேவர் தான் சிறப்பான ஒரு இதா இருக்கும். இவரை வழிபடும்போது பேரும் புகழும் உச்சியில் போகலாம். அதே சமயம் வந்து இவர் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ உங்க கண்ணில் கேட்கும் மொழிதான் அது அவர் கொடுப்பாரு. ஆனா கண்ணால் பேசும் மொழியை அங்க ஆக்டிவேட் பண்ணாலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து சூரிய ஒளியில் அப்போ இது வந்து நம்ம பூஜைகள் புனஸ்காரம் பண்ணும்போது இங்க சிறப்பான பலனை தரும். ராமதேவர் சித்தரை வந்து மதுரையில அவருடைய ஜீவசமாதி இருக்கு, அங்க வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ வழிபட வேண்டிய கிழமை என்ன மேம்? இவர் வழிபட வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஞாயிறுல அவருடைய ஒரு 10 மணிக்கு மேல நீங்க வழிபாடு தொடங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 10லிருந்து 12க்குள்ள அந்த வழிபாடு முறைகளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சித்தர்களுக்கு வழிபாடு பண்ணும்போது நீங்க வந்து போட்டோல எல்லா பக்கமும் சந்தனம் குங்குமம் வைக்கும்போது நீங்க கண்ணை உற்று நோக்கியே ஒவ்வொரு சந்தன குங்குமம் வைக்கணும். அவர் கண்ணை பார்த்துட்டு தான் அடுத்து சந்தன குங்குமம் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். பக்கத்தில் சூரியகாந்தி பூவுடன் நீங்க வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இவருடைய திசை வந்து கிழக்கில் வைப்பது போல், அதாவது வடகிழக்கிலிருந்து தெற்க போகிற மாதிரி வைக்கணும். வீட்டுல படம் வைக்கிறதா இருந்தா வடகிழக்குல இருந்து தெற்க நோக்கி பயணிக்கிற மாதிரி அப்படி பாக்குற மாதிரி வைக்கணும். அதனால அந்த மாதிரி படங்கள் வைத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது இங்க சிறப்பாக. ஓகே. சோ வீட்டுல பூஜை வழிமுறைகள் வந்து நீங்க சொல்வீங்க, ஒவ்வொரு சித்தர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. சோ இவருக்கான விரத முறைகள் என்னெல்லாம் இருக்கு? இவருக்கான விரத முறைகள் வந்து பொதுவாக இவர் வந்து எல்லா இதுக்குள்ளதுனால நீங்க வந்து நவ தானியங்கள் வைத்து ஒரு ரொட்டி மாதிரி பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இவருக்கு நோன்பு வந்து காலையில இருந்து ஆரம்பிச்சிடணும். விரத முறைகளில் காலையிலிருந்து சாப்பிடாம இருந்து 10 to 12 மணிக்குள்ள நீங்க பூஜைகள் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தான் நீங்க சாப்பாடு, அது சூரிய அஸ்தமனம் ஆனப்ப தான் சாப்பாடு உட்கொள்வது சிறப்பாக இருக்கும். இது வந்து அரசியல் புகழுக்கும் உயர்ந்த அந்தஸ்து, ஒரு குழந்தைகள பாக்கியத்துக்கு இதுக்கெல்லாம் இவருடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. சோ இவருடைய வழிபாட்டு முறைகள்ல பொதுவா நீங்க ஒவ்வொரு சித்தர் வழிபாட்டு முறையிலையும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையிலையும் பூக்கள் நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம்னு சொல்வீங்க. சோ சித்தர் வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு என்ன மாதிரியான பூக்கள் வைத்து நம்ம வந்து வழிபடலாம்? இவருக்கு வந்து சூரியகாந்தி பூ வந்து ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான பூவா தான் இருக்கும். அது போக வந்து நீங்க வந்து இந்த டெய்சி பூ அப்படிம்பாங்களே அந்த பூக்களையும் நீங்க வைத்து வழிபாடு பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஊதுவத்தி வந்து நல்ல நறுமணம் மிகுந்த ஊதுவத்திகளாக இருப்பது சிறந்த பலனை தரும். அதனால நறுமணம் மிகுந்த ஊதுவத்தி அப்படின்னா மறிக்குழுந்து சார்ந்த ஊதுவத்திகள் பயன்படுத்துவது ரொம்ப சிறந்த நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசாதம் வந்து நான் கடவுளுக்கெல்லாம் நம்ம பிரசாதத்தை நிர்ணயம் பண்ணலாம். ஆனா இவங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து இவங்க உணவு சார்ந்தவர்களே கிடையாது. அதனால் நம்மளுக்கு என்ன முடியுதோ பழங்களோ இல்லாட்டா நட்ஸ் வகைகளோ என்ன முடியுதோ அதை பண்ணலாம். நம்மளுடைய உடலும் மனமும் மட்டும்தான் இங்க தூய்மையாக இருக்க வேண்டும்ங்கிறது சித்தர் வழிபாடில் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவது. எல்லா பூஜையிலும் இறைவனை அந்த சித்தர் போட்டோவுக்கு வந்து மரப்பலகையில் வைத்து பூஜைகளை மேற்கொண்டாதான் சிறப்பாக இருக்கும். மரப்பலகை வந்து குரு காரகத்துவம், மஞ்சளும் குரு காரகத்துவம், நீங்க வழிபடுற தெய்வமும் குரு காரகத்துவத்துக்குள்ள இருக்கிறதுனால மரப்பலகை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறந்த பலனை தரும். பொதுவா வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து பெண்கள் தீட்டாயிட்டாங்க அப்படின்னா போய் விளக்கேற்றக்கூடாது, அந்த 3 நாட்கள் வந்து பூஜை அறையை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி சித்தர் வழிபாட்டுக்குள்ள வரும்போதும் பெண்கள் தீட்டு நாட்கள்ல வந்து விளக்கேற்றதோ இல்ல வழிபாட்டு முறைகளோ செய்யலாமா? பொதுவாக சித்தர்களுடைய குடும்பமே நம்மளுக்கு வெளியே தெரியாது. மாயைக்குள் இருப்பது போல இருப்பாங்க. அந்த அளவுக்கு சித்தர்கள் வாழ்க்கை முறைகளும் இருக்கும். ஆனா அவங்களுக்குலாம் திருமணம் கண்டிப்பா ஆயிருக்கும். அப்ப ஆயிருக்கும் போது இந்த மாய உலகத்தில் மாயைக்குள் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாதவங்க திருமணம் ஆனவர்களாக இருப்பதனால் இந்த தீட்டு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது. அதனால நான் சொல்லியிருப்பேன், சித்தர் வழிபாட்டில் விளக்கேற்றணும் கட்டாயம் கிடையாது. இங்க ஊதுவத்தியும் பூக்களின் நறுமணங்கள் மட்டும்தான் இங்க முக்கியமாக செயலாற்றும். அதனால நீங்க வெறும் ஊதுவத்தி பூக்களை வைத்து வழிபாடு பண்ணி சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது ஆக்டிவேட் ஆகும். அதனால அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாலே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நெருப்புக்கு வந்து சுத்தம் முக்கியம். அதனால நெருப்புத்தன்மையை வந்து அதிகமாக தீட்டு உள்ளவர்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம விளக்கேற்ற வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஒவ்வொரு சித்தர் வழிபாட்டு முறைகளையும் வந்து என்ன மாதிரியான நிற ஆடைகளை பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ குறிப்பா வந்து இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணும்போது சித்தர் வழிபாடுல என்ன மாதிரியான நிற உடைகளை பயன்படுத்தலாம்? காவி நிற ஆடைகளை உடுத்துவது சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து காவி உடைய வந்து சும்மா துண்டாக கூட போர்த்திக்கலாம். இந்த கயிறு மாதிரி கட்டி துண்டு மாதிரி போட்டு
படுத்துக்கிட்டு காவி உடைய வைத்து அவங்க வந்து வழிபாடு பண்ணணும். பொதுவாக சித்தர் வழிபாடில் உடைகளை நிறைய அடர்த்தியாக போடாமல் ரொம்ப ரிலாக்ஸான பருத்தி உடைகள் மாதிரி போட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் வீட்டில் பண்ணணும், என்ன மாதிரியான பூக்கள் வைத்து வழிபடலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.